நானே கடைசி ஆளாக இருக்கட்டும், ஏன்னால் அவர் சுமந்த வழி என்பது எங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது அவர் துடித்த துடியை நாங்கள் பார்த்தோம். அவருக்காக நீதி கேட்க அன்றைக்கு வீதிக்கு வந்தார்கள். இன்றைக்கு அதே நீதி கேட்பதற்காகத்தான் இத்தனை ஆயிரம் தோழர்கள் இங்கே திரண்டு இருக்கிறார். எனவே தலைவர் வைகோ அவர்கள் நானே கடைசி ஆளாக இருக்கட்டும், இனி யார் மீதும் எந்த காரணத்து கொண்டும் இது போன்ற ஒரு அபாண்டமான பழியை, துரோகத்தை சொல்ல வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நிர்வாகிகள் உங்களுடைய மகனுடைய சொல்லுக்கு கட்டுப்படவில்லை என்பதற்காக கேள்வி கூட கேட்காமல் அவர்களை தூக்கி வீசியிருக்கிறீர்கள். இவரெல்லாம் மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இப்பொழுது மாவட்ட செயலாளராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் மகன் இவர் ஏற்றிய கொடியை மகன் அப்புறப்படுத்த முயற்சித்த போது அதை எதிர்த்து கண்டித்தன் காரணமாக, அதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக அவர் கட்சி விட்டு நீக்கப்படுகிறார். எனவே இது போன்ற நிலைப்பாடுகளை அருள் கூர்ந்து செய்ய வேண்டாம். உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. இல்ல, நான் இருந்தா இல்ல, அவருக்கு அந்த குறைஞ்சபட்சம் நாகரிகம் பண்பாடு இல்லை என்பதற்கு ஒரே சாட்சி, ஒரு கை கொடுக்கணும்னா இப்படிதான் கொடுக்கணும். ஆனால் கை எப்படி கொடுத்தாரு, செல்போன் இங்க வச்சுக்கிட்டு இப்படிதான் பிடிச்சாரு என் கையை. அப்போ அந்த குறைந்தபட்ச ஒரு பண்பாடு நாகரிகம் இல்லாத ஒருவர் தான் துரை. அதை நாடு பார்த்தது. அவர் இப்ப துபாய்க்கு போனப்போ கூட என்னை அறிந்த ஒரு தோழர் அவரிடம் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். சகோதர துணை பொதுச்செயலாளர் மல்லை சத்யா கை கொடுக்கின்ற போது நீங்கள் அவமரியாதை செய்ய கொண்டு புறங்கையை நீங்கள் கொடுத்தது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்ட போது கூட அவர் சமாளிக்கின்ற விதத்தில் நான் வருகின்ற போது கூட விமான நிலையத்தை சந்தித்து விட்டு வந்தான் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த அநாகரிகமான அரசியலை துரை செய்து கொண்டு வருகிறார். என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு. என்னை கருங்காலின்னு மேடையில் பேசுவார். என் பேர் சொல்ல மாட்டார், கருங்காலின்னு சொல்லுவார். திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் என்ற மாதிரி இப்போ சொல்லுவாங்க. அவரை சார்ந்தவர்கள் புற்றுநோய் என்று சொல்வார்கள், சாத்தான் என்று சொல்வார்கள், நீலிக்கண்ணீர் என்று சொல்வார்கள், இன்னும் என்னென்னவோ சொல்லிட்டு வந்தாங்க. கடைசியாக ஏப்ரல் மாதம்தான் நேரடியாகவே துரை என் மீது அந்த குற்றச்சாட்டை வைத்தார். எனவே இப்பேற்பட்ட காலகட்டத்தில் நான் இருக்கக்கூடாது என்று 4 ஆண்டுகள் என்னை எதிர்த்து அவர் நின்று பார்த்தார். ஆனால் அவரால் வெற்றி கொள்ள முடியவில்லை. இப்பொழுது என் தலைவர் வைகோ அவர்களை கொண்டு வந்து நிறுத்த காரணத்தினால் என் தலைவனை எதிர்த்து நான் வெற்றி கொள்ள முடியாது. தலைவனிடம் ஒரு தொண்டன் தோற்பது நியாயம், ஆனால் தொண்டனிடம் தலைவர் தோற்கக்கூடாது என்பதற்கு அன்ற புரிதலின் பேரில் தான், அந்த உயர்ந்த மதிப்பீட்டின் பேரில் தான் நான் என்னுடைய தோல்வியை வைத்துக்கொண்டு தலைவரிடமிருந்து நான் பின்வாங்கியிருக்கேன். துரை என்னை ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது. அவர் 100% வாய்ப்பில்லை. ஏன்னா அதற்கான மதிமுக என்பது மென்மேக்கோ ஐல் கோன் ஃபார்எவர் என்று சொல்லப்படுகின்ற வட்டாத ஜீவநீதி போன்று அது ஒரு இயக்கம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் இயங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் துரை என்ன நினைக்கிறார்னா, நாங்கள் எல்லாம் திரட்டி கொடுத்த பணத்தில் கட்சிக்கு தலைமையகம் இங்கே வாங்கியிருக்கிறோம், செங்கல்பட்டில் வாங்கி கொடுத்துருக்குறோம், திருச்சியில் இருக்குது, திண்டுக்கல் இருக்கிறது, நாமக்கல் இருக்கிறது, ஈரோட்டில் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் வித்துட்டு அவர் கனடா போய் செட்டில் ஆகிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கவலை. இது கட்சிக்கான பணம் என்பது மக்கள் கொடுத்த பணம். மக்களுக்கான அரசியலை, மக்களுக்கான ஜனநாயகத்தை மதிமுக செய்ய வேண்டும். அது செய்ய தவறுகின்ற பட்சத்தில் அந்த சொத்துக்களை நாட்டுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இங்கு நான் வைக்க வேண்டும். அதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அவர் வெளியேற மாட்டார். அவர் எங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார். அவர் பேச்சுவார்த்தை நடத்தலாம் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார். ஐநா மன்றத்துடைய பொதுச் செயலாளர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார். அதே மாதிரி ரஷ்யாவுடைய அதிபர் புதினிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார். இந்தியாவை பொறுத்தவரையிலும் மோடி கிட்டையும் ராகுல் காந்தி போன்றவங்க தான் பேசுவார். எங்ககிட்ட அவர் பேச மாட்டார். ஏன்னா அவர் வானத்திலே பறந்து கொண்டு இருக்கின்றவர். எனவே அவர் ஒரு எதேச்சாதிகார போக்கத்தில் எல்லாரையும் நீக்கணும்னு நினைக்கிறார். எல்லாரையும் நீக்கிட்டு நீங்கள் எப்படி கட்சி நடத்த போறீங்க தான் கேள்வியாக இருக்கிறது. ஏன் நீக்கல் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன் மதிமுக என்னை நீக்கவில்லை? நீக்கலாம், நீங்கள் நாட்டு மக்களிடம் பதில் சொல்லணும். அதற்காக தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா மல்லை சத்யாவை நீக்கிறதுக்குன்னா மதிமுக தீர்மானம் போட்டால் போதும், அல்லது தலைவர் கையெழுத்து போட்டால் போதும். இல்லை இதில் என்ன தடங்கு இருக்குது? என்னை நீக்கிட்டு கட்சியில் தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தில் கொடுத்துட்டு, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டு, பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதி கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் ஐநா மன்றத்துக்கு போய் என்ன நான் நீக்கப்படணும்? தவறு செய்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பொய்முகம் உலகத்துக்கு தெரிகிறது. நான் இந்த இடத்தில் இருக்கிறேன். என்னுடைய நிலைமை நாடு உணர்ந்திருக்கிறது. அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், ஜனநாயக பாதையிலிருந்து விலகுகிறார் என்பதுதான் உலகம் உணர்ந்திருக்கின்ற செய்தியாக இருக்கிறது.
இல்லை, நான் அதுக்காக வருத்தப்படல. அப்படி நாங்கள் வந்தவரும் அல்ல. அவர் சொன்ன போதே சட்டமன்ற நாடாளுமன்ற பதவி கிடைக்கும் என்பதற்காக யாரும் என்னோட வரக்கூடாதுன்னு சொன்னார். அதை எதிர்பார்த்து நான் வரவில்லை. இதுவரையில் நான் போட்டியிட்ட எந்த தேர்தலும் அவர்கிட்ட எனக்கு சீட்டு கூட நான் அவர்கிட்ட கேட்டது கிடையாது. இதுவரையிலும் ஒரு சின்ன உதவி கூட நான் அவர்கிட்ட கேட்டது கிடையாது. ஆனால் பல பேர் கேட்டுட்டு அதை பல முறை அவர் சொல்லி காட்டி மன வருத்தத்தோடு இருக்கிறார் என்பது தெரியும். அது இந்த விஷயத்தில் நான் பாதுகாப்போடு இருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.